ஒரு தடவை யாரோ ஒருத்தர் ஒரு முனிவர் கிட்ட போய், நீங்க எப்பவுமே இறைவனை வணங்கிட்டு இருக்கீங்களே, அவரு எப்பவாவது துக்கப்படுவாரான்னு கேட்டாரு. நாம பரமாத்மான்னு சொல்வோம் இல்லையா, அதாவது ஆத்மா சத்தியம். பரமாத்மா எப்பவாவது துக்கப்படுவாரா? முனிவர் சொன்னார், ஆமா துக்கப்படுவார். இது என்ன ஆச்சரியமா இருக்கு? குணங்களுக்கு அப்பாற்பட்டது ஆத்மா பரம சத்தியம். அது துக்கப்படும்னு ஒரு முனிவர் சொல்றாரே, கேட்டவருக்கு ஒரே ஆர்வமா போச்சு. அவர் கேட்டாரு, எப்படி துக்கமா இருக்கும் சொல்லுங்க. அவர் சொல்றாரு, when he cannot give. When does your God get sad? இதுதான் கேள்வி. பதில் when he cannot give. கவித்துவமான முறையில சொல்லியிருக்காங்க. அதோட சாரம் என்னன்னு புரிஞ்சுக்குங்க. அகங்காரம் எப்பவுமே ஒரு பிச்சைக்காரன். கேட்கறது அதோட சுபாவம், கொடுக்கறது ஆத்மாவோட சுபாவம். வாழ்க்கைய புரிஞ்சவங்க ஆத்மாவை நீர் நிறைஞ்ச மேகத்தோட இல்ல பழங்கள் நிறைஞ்ச மரத்தோட ஒப்பிடுவாங்க. கார் மேகம் பொழியாம இருக்குமா? தன்னுடைய நீரை மேகம் தானே குடிக்குமா? மரம் தன்னோட பழங்கள் அத்தனையும் தானே சாப்பிடுமா? அது மாதிரிதான் ஆத்மாவும். ஆத்மாவை அறிந்தவர்களுடைய வாழ்க்கை பழங்களால் நிறைந்த மரம் மாதிரி ஆகிடுது. கற்பக விருட்சம். அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். கேட்கறதெல்லாம் கொடுக்கும். ஒண்ணுமே இல்லைன்னாலும் கேட்டா ஏதாவது கொடுக்கும். கர்ணனோட கதையில வர்ற மாதிரி கீழே விழுந்து கிடக்கிறான், கொடுக்க எதுவும் இல்ல. அப்ப வந்து கேக்குறாங்க, எங்கிட்ட எதுவும் இல்ல, பல் தான் இருக்கு, எடுத்துக்குங்கன்னு கொடுப்பான். அகங்காரத்துக்கிட்ட எல்லாமே இருக்கும், ஆனா இன்னும் கொஞ்சம் கிடைக்குமான்னு கேட்கும். இலவசமா கொஞ்சம் கொடுத்தா கூட டிஸ்கவுண்ட் எதுவும் இல்லையான்னு கேட்கும். எல்லாமே இலவசமா கொடுத்தாலும் இலவசத்தோட ஏதாவது இலவசம் இருக்கான்னு கேட்கும். எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது, இன்னும் வேணும். இதெல்லாம் மத்தவங்களுக்காக, யாரோ தொலைவுல இருக்கவங்களுக்காக சொல்லப்படல. இதெல்லாம் நமக்காக தான் சொல்லி இருக்காங்க. இங்க சேர்ல உட்கார்ந்து இருக்கமே நானும் நீங்களும். இது நம்மள பத்தின விஷயம். நாம தான் மொக்கராசா இருக்கோம். இதெல்லாம் எதுக்காக சொல்றாங்கன்னா, நாம நம்மளை கவனிச்சு பார்க்கணும்னு தான்.